வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான். இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டாக்டர் சிவராம் அவர்களோட பொண்ணு கல்யாணத்தில் செஞ்ச ரெசிபிஸ் தான் இதெல்லாம் தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. அதாவது வெள்ளைச்சோள பணியாரம், நிலக்கடலை சட்னி, மாதுளை பொரியல், சுலைமான் டீ. இந்த ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ் ஹெல்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து வெள்ளைச்சோள பணியாரம் தான். அதுக்கு வெள்ளைச்சோளத்தை 2 கப்பு, 1 கப் இட்லி அரிசி இல்லைனா பச்சரிசி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அதை ஊற வச்சுருக்கேன் தனியாக. இதே கப்பில் தான் நான் வந்து 1/2 கப் உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயத்தையும் ஊற வச்சுருக்கேன். தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதும் ஃபஸ்ட்டு நான் உளுந்தை அரைச்சிக்கிட்டேன். நைஸாக உளுந்தை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ இதில் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சோளத்தையும் அரிசியும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறுன்னு அரைச்சிக்கோங்க. நான் மிக்சியில் தான் அரைச்சேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் கம்மியாக போடுறதுல மிக்சியில் அரைச்சேன் நான். இதை சேர்த்து நல்லா கலந்து, நீங்கள் கையில் கூட கலந்திங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிரும். இது நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும், அதாவது புளிச்சு வரணும். இது இட்லி மாவு மாதிரி ரொம்ப நேரம்லாம் புளிக்கக்கூடாது. 4 மணி நேரம் புளிச்சாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிச்சிருச்சுன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அது புளிச்சு வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுந்து, கடுகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக நிலக்கடலையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது வாயில் கடிப்படும் போது. கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த பணியாரத்துக்கு வெங்காயத்தை அதிகமாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு இந்த வெங்காயத்துக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவில் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு நான், அதாவது பணியாரத்துக்கு தேவையான மாவு உண்டி நான் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இப்போ இதில் அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கேரட், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. இல்லை கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா பணியாரம் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும், இல்லை ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சு, இப்போ நான் பணியார சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். இப்போ சூடானதும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பணியாரம் ஊற்றும் போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது ஒன்று நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் நல்லா வெந்து வரணும் இல்லையா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒன்று நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வெள்ளைச்சோள பணியாரம் ரெடி. இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை சட்னி, அதாவது நிலக்கடலை. ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இது பச்சை கடலை தான் நான் வறுத்து எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக நீங்கள் சாப்பாடு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசியும் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம்னாலும் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு, இதையும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. இதில் 2 காஞ்ச மிளகாவும் புளியும் சேர்க்கணும். அந்த கிளிப்பிங்ஸு மிஸ் ஆகிடுச்சு, அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த வெங்காயத்துலேயே வந்து காஞ்ச மிளகாவும் புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போது அந்த கலவையை சேர்த்துட்டு இந்த அரிசி நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நிலக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கல. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான வெள்ளை சோள பணியாரமும் நிலக்கடலை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுலைமான் டீ பார்க்கலாம். இந்த சுலைமான் டீ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய்,
கொஞ்சமாக இஞ்சி இது நல்லா தட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை தட்டிக்கலாம். அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் நல்லா தட்டிக்கோங்க. இதை தட்டிட்டு ஒரு துண்டு இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சேர்த்துட்டு நல்லா அது கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததும் இதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதை தட்டி வச்ச இஞ்சி இதெல்லாம் அந்த இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா கொதித்து அதோட எசன்ஸ்லாம் இறங்கட்டும். தண்ணியில் நல்லா இறங்கினதும் கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வடிகட்டி நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் பனக்கற்கண்டு இருந்தாலும் சரி, நாட்டு சக்கரைனாலும் சரி, கருப்பட்டினாலும் சரி சேர்த்து குடிச்சிங்கன்னா சூப்பரான சுலைமான் டீ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக லெமனும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். டாக்டர் சிவராம் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, இந்த சுலைமான் டீ அவங்க பொண்ணு கல்யாணத்தில் ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்டதா சொன்னாங்க. ஒரு கப்பில் 2 கப் கேட்டு வாங்கி சாப்பிட்டதா சொன்னாங்க. நிஜமாலே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுலைமான் டீ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் சூப்பரான ரெசிபிங்க. இது மாதுளை பொரியல். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, நான் கொஞ்சம் நிலக்கடலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா அது ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் நம்ம கொஞ்சமாக கறி லீவ்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதுளை பொரியலுக்கு வெங்காயம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கு. இது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வதங்கி வரட்டும். அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா ஃப்ரை ஆகணும். அதாவது வெங்காயம் கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நான் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல, அதனால நான் மிளகு சேர்த்துருந்தேன். தேங்காய் பூவும் நம்ம கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாதுளை சேர்த்துக்கலாம். மாதுளை சேர்த்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வர்ற மாதிரி நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் வீடு தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போட்டு விடுங்க. நீங்கள் போகிற லைக் என்னோடய வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும். நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.